பல பிரபலங்களினுடைய படங்கள்ல நடித்த, அதுவும் பார்த்தீங்கன்னா, மக்களுடைய நல்ல வரவேற்பு பெற்ற காமெடி நடிகர் ரெடின் கிங்ஸ்லியினுடைய பல விஷயங்கள் இப்ப ரொம்பவே பார்த்தீங்கன்னா, அதிகமாக பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. சமீபத்தில தான் சீரியல் நடிகை, அதேபோல சின்ன திரையில பல படங்கள் நடித்த நடிகையை இவர் பார்த்தோன்னா, திருமணம் பண்ணியிருந்தாரு. இதையெல்லாம் தாண்டி, இப்ப அவர் எவ்வளவு சொத்துக்கு அதிபதி அப்படின்றத எல்லோருமே இப்ப பேசி வந்துட்டுருக்காங்க. ஒரு பிரபலம் அப்படின்னாலே அதிகமாக அவரை பற்றி பேச தான் செய்வாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில சீரியல் நடிகை சங்கீதாவை திருமணம் செய்திருக்கிறாரு பிரபல நடிகர். அதோட மட்டும் இல்லாமல் பலரையுமே இது வியப்பில் ஆழ்த்த வச்சிருக்கு. சொத்து மதிப்பு இவ்வளவானு கேட்குறாங்களாம். தொழிலதிபர், டான்சர், காமெடி நடிகர்னு பல திறமையோடு விளங்கக்கூடிய ரெடின் கிங்ஸ்லி தனது 46வது வயதில் சீரியல் நடிகை சங்கீதாவை காதலித்து கரம் பிடிச்சிருக்கிறாரு. தற்போது இந்த விஷயம்தான் சமூக வலைதளங்களில் ஆக்கிரமித்து வந்துட்டுருக்கு. இவருக்கு சிறு வயதில் இருந்தே பார்த்தோன்னா, திரைப்படங்கள் நடிக்கணும் அப்படின்ற ஆர்வம் இருந்திருக்கு. இயக்குனர் நெல்சன் திலீப் குமார் அவர்கள் பார்த்தோன்னா, தான் இயக்கிய கோலமாவு கோகிலா திரைப்படத்தில் காமெடி வேடத்தில் நடிக்க வச்சார். தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த ரெடின் கிங்ஸ்லி 1977ஆம் ஆண்டு பிறந்தவர். திரையுலகில் ஒரு டான்சராக தன்னுடைய பயணத்தை துவங்கியவர் 1998ஆம் ஆண்டு அவள் வருவாளா படத்தில் ருக்கு ருக்கு என்ற பாடலில் குரூப் டான்ஸ் ஆடியிருப்பார். ஒரு பக்கம் தன்னுடைய டான்ஸை ஃபேஷனாக வைத்திருந்தாலும், மற்றொரு புறம் தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளிலும் அரசு கண்காட்சி மற்றும் கார்ப்பரேட் நிறுவனங்களில் நடத்தப்படக்கூடிய நிகழ்ச்சிகளின் ஒருங்கிணைப்பு குறித்த பணிகளை மேற்கொண்டு வந்திருக்கிறாரு. இவரிடம் சுமார் 300க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பார்த்தோன்னா பணியாற்றி வராங்க. இதன் மூலமாக கோடிக்கணக்கில் இவர் சம்பாதித்து வருவதாக சொல்லப்படுது. ஜெயிலர் படத்தில் நடித்த ரெடின் கிங்ஸ்லி 25 லட்சம் ரூபாய் வரை சம்பளம் வாங்கியுள்ளதாக சொல்லப்படுது. இது ரெடின் கிங்ஸ்லி கோலமாவு கோகிலா, டாக்டர் போன்ற படங்கள் நடித்த போது சம்பாதித்ததை விட பல மடங்கு அதிகம். 2023ஆம் ஆண்டில் மட்டும் இவர் சுமார் 10க்கும் மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்கிறார். சமீபத்தில் வெளியான நயன்தாராவினுடைய 75வது படமான அன்னபூரணி படத்திலும் நடிச்சிருக்கார். படுபிசியான நடிகராகவும் தொழிலதிபராகவும் வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய ரெடின் கிங்ஸ்லி மிகவும் எளிமையான முறையில் தன்னுடைய நீண்ட நாள் காதலியான பிரபல சீரியல் நடிகை சங்கீதாவை காதலித்து கரம் பிடிச்சிருக்கிறார். இவர்களுடைய திருமண புகைப்படம் வெளியாகி சமூக வலைதளங்களில் வைரலாச்சு. 46 வயதில் திருமணம் செய்து கொண்ட ரெடின் கிங்ஸ்லி பற்றிய தகவல்களும் தற்போது பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் அதிகமாக இப்போ ரசிகர்களால் பார்த்தோன்னா தேடப்பட்டு வந்துட்டுருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவரை பற்றின்றதை மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.